அருமையான தேவ ஜனங்களை, கடந்த வாரத்திலிருந்து ஆபிரகாமுடையதான வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்று வருகிறோம். 3 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 1, விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதிலிருந்து ஆரம்பிக்கிறது. 2வதாக, விசுவாசம் இருக்கிறதான போது நாம் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். 3வதாக, ஆபிரகாமை போல நாம் முழுமையாக விசுவாசிக்கின்றதான போது தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக எவ்வளவு கால தாமதமானாலும் நாம் காத்திருக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நாம் 4வதிலிருந்து இன்னும் ஒரு சில விதமான காரியங்களை பார்த்து முடிக்க போகிறோம். 4வதாக, ஆபிரகாமுடைய தன் விசுவாசம் சில நேரங்களிலே தோல்வியை தழுவினதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவராக காணப்பட்டார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான ஒரு நீதிமானாகவோ ஒரு பூரணமான ஒரு மனிதனாகவோ அவர் காணப்படவில்லை. சில நேரங்களிலே அவர் தடுக்கி விழ வேண்டியதான சூழ்நிலை இருந்தது. உதாரணமாக, ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது எகிப்திலே தன்னுடைய மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரத்திலே வருகிறதான போது கேராரிலே தன்னுடைய மனைவியை மறுபடியும் சகோதரி என்று சொல்லி பொய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 16லே வருகிறதான போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தவறாக புரிந்து கொண்டு ஆகாரோடு ஒரு குழந்தையை அவர் பெற்றுக்கொண்டு இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லி தன்னை அவர் நினைத்துக் கொள்ளுகிறது காணப்படுகிறார். ஆனாலும் தேவன் ஆபிரகாமை மீட்டுக் கொண்டவராக காணப்படுகிறார். காத்திருக்கிறதல் என்று சொல்லுகிறது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் குழப்பங்களை கொண்டு வரும். ஏன் இவ்வளவு தாமதம் என்கிறதான கேள்விகளை கொண்டு வரும். ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மை விட்டு விடாமல் அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு மிக பெரிதான ஊழியக்காரராக தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் சில நேரங்களிலே தடுக்கி விழுகிறோமே என்று சொன்னால் அந்த தோல்விதான் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி தருணம் என்று அல்ல. ஆனா அந்த இடத்தில் இருந்து தேவன் நம்மை எழுப்பி நாம் மறுபடியும் நாம் அவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை அருமையான தேவ ஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே தேவனை விட்டு விலகி சென்றதான சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த பாவமான வாழ்க்கைகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குற்ற உணர்வுகளை கொண்டு வரலாம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் விழுந்து விடாதபடிக்கு இந்த தேவன் மீது சார்ந்திருந்து முன்னேறி ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலே சற்று தடுமாறினார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் போதுமான தேவனாக காணப்படுகிறார். நாம் அநேக நேரங்களிலே விசுவாசம் அற்றவர்களாக இருந்திருக்கிறோம், உண்மை அற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ள தேவனாக காணப்பட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்தி போஷித்து பாதுகாத்து வந்த தேவனாக காணப்படுகிறார். 5வதாக பார்க்கிறதான போது விசுவாசம் அவருக்கென்று நான் சில விதமான காரியங்களை தியாகம் செய்ய வேண்டியதாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நாம் இதை குறித்து பார்க்க முடியும். இப்போது அநேக காத்திருப்புக்கு அப்புறமாக தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். இன்னும் சில வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமாக இந்த ஈசாக்கை பலியிடும் வண்ணமாக ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார். ஆபிரகாம் அதற்கு யோசிக்கவில்லை. ஆபிரகாம் அதற்கு தயங்கவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த ஈசாக்கு மிகவும் விலையேறப்பட்டதான ஒரு மகன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஒரு மகன். ஆனால் இப்போது தேவன் பலியிடும் வண்ணமாக கேட்கிறார் என்று சொல்லி தேவனை தூசிக்கவில்லை, தயங்கவில்லை. மாறாக உடனடியாகவே அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நேசிக்கிறதான காரியங்கள், நேசிக்கிறதான பொருட்கள், நேசிக்கிறதான மனிதர்கள் நாம் சில நேரங்களிலே விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். எதற்காக? தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும் வண்ணமாக. அது எதற்கென்று சொன்ன நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்கும் வண்ணமாகவும் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தும் வண்ணமாகவும் தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமும் அதை தயார் பண்ணுகிறார். கடைசியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து பலியிட்டு தேவனை ஆராதிக்கும் வண்ணமான ஏற்பாடுகளை தேவன் செய்தவராக நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு எதை குறிக்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கை, வாக்குத்தத்தம், எதிர்காலத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனாலும் அதை விட்டு கொடுக்கிறதற்கும் தேவனுக்கு என்று கொடுக்கிறதற்கும் இந்த ஆபிரகாம் ஆயத்தம் உள்ளவராக காணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஈசாக்கை போன்று விலையேற பெற்ற விலை மதிப்பு மிகுந்ததான காரியங்கள் என்னென்னவாக இருக்கிறது? ஒருவேளை உங்களுடைய வேலைகளாக இருக்கிறதா? உங்களுடைய படிப்புகளாக இருக்கிறதா?
பணமாக இருக்கிறதா, உறவுகளாக இருக்கிறதா, உங்களுடைய பெயராக புகழாக காணப்படுகிறதா, அல்லது உங்களுக்கு ஒரு சம்போகமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதா, எது ஆக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்ப விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போது எதையும் தியாகம் செய்கிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். ஆபிரகாமுடையதான வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை கூட அவர் தேவனுக்கு என்று கொடுக்கிறதற்கு அவர் தயங்கவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் பெரிதாக காணப்பட்டது. நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறது, அல்லது நம்முடைய விசுவாசம் அது குறைவுபட்டதாக இருக்கிறதா, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆறாவதாக, ஆபிரகாமுடையதான விசுவாசம் தேவனை ஆராதிக்கிறதற்கு நேராக நடத்தினது. எந்த இடத்திலாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதற்கும் துதிக்கிறதற்கும் நேராக ஆபிரகாமுடையதான விசுவாசம் வழி நடத்தினதாக நாம் பார்க்க முடியும். எங்கெல்லாம் தேவன் அவரை போக சொல்லி கடந்து சென்றாரோ அந்த இடங்களில் எல்லாம் தேவனுக்கு என்று சொல்லி அவர் கூடாரத்தை போட்டு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலியிட்டு அவரை ஆராதித்ததான ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்படுகிறார். ஆதியாகமம் 12வது அதிகார வசனம் 7 பார்க்க முடியும். செக்கீமிலே தேவனுக்கு என்று சொல்லி பலியிட்டு தேவனை ஆராதிக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே அங்கே பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார். ஆதியாகமம் 13 வசனம் 3 4 வரையிலும் பார்க்கும்போது எகிப்திலிருந்து திரும்பி வருகிறதான போது அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார். ஆதியாகமம் 13 வசனம் 18 சொல்லுகிறது, எப்ரோனிலே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார். ஆதியாகமம் 22:9 சொல்லுகிறது, மோரியா மலையிலே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஸ்தானத்திலும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்கிறதான இடங்களிலே வீடுகளை கட்டுகிறது முன்பதாகவும் அல்லது கூடாரத்தை போடுகிறது முன்பதாகவும் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலியிட்டு ஆராதிக்கிறதான ஒரு தன்மை அவருடைய வாழ்க்கையில் காணப்படுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை காணப்பட வேண்டும். எப்போதும் அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியம். எவ்வேளைகளிலும் அவரை ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஆறாவதாக பார்க்கும்போது ஆபிரகாமுடையதான விசுவாசம் பிறருடைய வாழ்க்கையிலே அது ஒரு ஆசீர்வாதமாக மாறினது. ஆதியாகமம் 12வது அதிகார வசனம் 2 பார்க்க முடியும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறது மாத்திரமல்ல, உன் நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பார்க்க முடியும். ஆபிரகாம் லோத்துவை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய வேலைக்காரர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், தேசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், வருங்கால சந்ததியினரை கூட ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிறதை நாம் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டதான காரியங்கள் என்னவென்று சொன்னால், விசுவாசம் கீழ்ப்படிதலுடன் தொடங்குகிறதாக இருக்கிறது. விசுவாசம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைக்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்கிறதாக இருக்கிறது. ஆபிரகாம் தனது விசுவாசத்திலே சற்று தடுமாறினார். ஆனால் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். விசுவாசம் தியாகத்தை வேண்டுகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசம் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு பலிபீடங்களை கட்டி அவரை ஆராதிக்கிறதற்கு வழிவகுத்ததாக இருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமானதாக காணப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறைவுகளும் காணப்பட்டது, நன்மைகளும் காணப்பட்டது. என்ன விதமான நன்மையான குணங்கள் என்று சொன்னால், அவருடைய விசுவாசம் மிகவும் பெரியது. எவ்வேளைகளிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார், தாழ்மையை தரித்து கொண்டிருக்கிறவராக இருந்தார், பிறரை உபசரிக்கிறதான ஒரு மனிதராக இருந்தார், பிறருக்கு கொடுக்கிறதான ஒரு மனிதராக இருந்தார், தேவனை ஆராதிக்கிறதாக ஒரு மனிதனாக காணப்பட்டார், பிறருக்காக வேண்டுதல் செய்கிறதான ஒரு மனிதராக இருந்தார், தைரியம் உள்ளவராக திடம் உள்ளவராக இருந்தார். ஆனால் அதே நேரங்களிலே அப்படி வாழ்க்கையிலே காணப்பட்டதான குறைவுள்ளதான அந்த குணங்கள் என்னவென்று சொன்னால், பயம் காணப்பட்டது, பொறுமை இழந்தவராக காணப்பட்டார், சில நேரங்களிலே பொய் சொன்னவராக இருந்தார், தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பிற்காக காரணங்களை அவர் சொன்னதான ஒரு மனிதராகவும் அவர் காணப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் அநேக விதமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு 7 விதமான காரியங்களை பார்த்தோம், போன வாரத்திலும் இந்த வாரத்திலும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. வருகிற நாட்களிலே
தேவனுக்கு சித்தமானால் அதை பற்றி நாம் நிச்சயமாகவே பார்க்க முடியும். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் சாதாரணமான மனிதர்களை அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக அவர் தேர்ந்தெடுக்கிறவராக காணப்படுகிறார். தேவன் பரிபூர்ணமானவர்களை அல்ல, தன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறதான ஜனங்களை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் என்று சொல்லுகிறது ஒரு பயணமாக இருக்கிறது. அது காலப்போக்கில் அது வளர்ச்சியை பெறுகிறதாக காணப்படுகிறது. தேவனுடைய திட்டத்திற்காக காத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோல்வி அடைகிறது இல்லை. அவர் குறித்ததை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகின்றதான தேவனாக காணப்படுகிறார். ஒவ்வொரு சோதனைக்கும் நடுவிலே தேவன் ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை நிலைநிறுத்துகிறதற்கு நீங்கள் விட வேண்டியதான காரியங்கள் என்ன? கசப்புகளா, வெறுப்புகளா, காயங்களா, பாவம் நிறைந்ததான வாழ்க்கையா, அல்லது ஒருவேளை உங்களை தேற்றுகிறதான கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை முறையா? எதுவாக இருந்தாலும் அதே தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய வாக்கு தத்துவத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கின்றதான போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கிறதான போது ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளை சந்திக்கிறீர்களா? ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறீர்களா? ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சோதிக்கப்படுகிறீர்களா? ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சரியான நேரத்திலே, சரியான விதத்திலே அவர் நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்து அதற்கேற்றாற் போல நம்மை நடத்துகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? நீங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் ஒரு சரியான பாதையிலே நம்மை நடத்துகிறதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதித்து அவருடைய கிருபைக்குள்ளதாக காத்து நம்மை வழிநடத்துவாராக. தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமென். ஆமென். God bless you.